வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு சக்தி மற்றும் வலிமை மிக்க ஒரு அம்மன் திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள வண்டலூர் பகுதியில் இருக்கிற அருள்மிகு இரணியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலானது மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் அவங்களோட பயணத்தில் எந்த விபத்தும் நேரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இரணியம்மனை வழிபட்டுட்டு போகிறத வழக்கமாக கொண்டுட்டு இருக்காங்க. இந்த திருக்கோயிலானது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹைவே 45, அதாவது ஜிஎஸ்டி ரோடுலேயே இந்த திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டேட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரணியம்மன் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டேட்டியாக இருக்காங்க. சுமார் 100 வருடத்துக்கு முன்னாடி இந்த திருத்தலம் அமைந்திருக்கிற இடத்துல இரணியம்மன் ஒரு சுயம்புவா பக்தர்களுக்கு காட்சியளித்தாங்கன்னு சொல்லப்பட்டு வருது. பல வருடத்துக்கு முன்னாடி இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடத்துக்கு அருகாமையில் தான் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி இயங்கிட்டு வந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த இரணியம்மன் திருக்கோயிலை அற்புதமாகவும் தூய்மையாகவும் மெயின்டைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி தான். இருப்பினும் தற்போது ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி மூடப்பட்டிருந்தாலும் இன்னமும் இந்த திருக்கோயிலோட மேனேஜ்மெண்ட் அற்புதமாக மெயின்டைன் பண்ணி தூய்மையாக பாதுகாத்துட்டு வராங்க. தமிழ்நாடு மற்றும் மற்ற வட மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்கள் கூட இந்த திருக்கோயில் வாசலை நிறுத்தி இரணியம்மனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பயணத்தை துவங்குவாங்க. ஏன் இரணியம்மனை வழிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரணியம்மன் வாகனங்களை விபத்திலிருந்து காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பயணத்தை ரொம்ப எளிதில் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் எந்த ஒரு வாகனம் இந்த திருக்கோயிலை கிராஸ் பண்ணி போனாலும் இரணியம்மனை வழிபடுறாங்க. மேலும் இரணியம்மனுக்கு எலும்புச்சம்பழம், தேங்காய் மற்றும் பூசணிக்காயை காணிக்கையாக செலுத்துறது வழக்கமாக கொண்டிருக்காங்க. உல்லாச பயணங்கள் மேற்கொள்கிறவங்களும் பல லாரி டிரைவர்ஸும் இந்த திருக்கோயிலுக்கு இரணியம்மனை தினமும் வழிபடுறது வழக்கமாக இருக்குது. இந்த திருக்கோயிலோட சாங்டோரத்துக்கு இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகன் சன்னதியை காண முடியும். ஆடி மாதம் இரணியம்மனோட பிரசித்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுறதுனால இரணியம்மனுக்கு தினந்தோறும் ஸ்பெஷல் பூஜையும் நடத்தப்பட்டு வருது. இதே போல் அமாவாசை நாட்களிலும் இரணியம்மனுக்கு ஸ்பெஷல் பூஜை நடத்திட்டு வராங்க. நீங்களும் உங்கள் பயணத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இரணியம்மன் திருக்கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி இரணியம்மனோட அருளை பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படிங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.